Good morning students, welcome to our commerce class. Previous class we will discuss in management functions. This class we will see new lesson. That lesson name is management process under heading management by objectives. It's one of the most important lesson, so clearly understand that lesson meaning. Okay, learning objectives. Understand the meaning and definition of MBO and MBE. Understand the concept of management. Understand the concept of management by exception. These are the key factors there in the lesson. We will see one by one. The first one is meaning and definition. Management by objective is a management system in which each member of the organization effectively participate and involve himself. அதாவது ஒரு மேனேஜ்மெண்ட்டோட குறிக்கோள் அடையணும்னா அந்த மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே தன்னுடைய ஓன் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் நம்ம மேலாண்மையை திறம்பட நடத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு டெஃபனிஷன் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, ப்ரொஃபஸர் ராடின் டிஃபைன்ஸ் MBO as the establishment of effective standard for managerial position and the periodic conversion of those into measurable time bound objectives linked vertically and horizontally and with future planning. அதாவது ஒரு மேலாண்மை அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும். அது இப்படி தான் இருக்கணும். ஒரு பர்டிகுலர் பீரியாடிக் டைமில் நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணணும். நான் என்னோடய மேனேஜ்மெண்ட்டை இத்தனை இயர்ஸ் ரன் பண்ண போகிறேன், அதுக்குள்ளே நான் இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் என்னோடய குறிக்கோள் என்ன பர்பஸ்க்காக நான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சேனோ அதை முடிச்சிருக்கணும். அப்படிங்கிறது ஒரு நிலையான செயல்பாடோடு கூடிய ஆற்றலோடு அதை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் MBO. டு மெஷர் அண்ட் ஜட்ஜ் பெர்ஃபார்மன்ஸ். அளவிடுதல் மற்றும் செயல்திறனை மதிப்பிடுதல். டு ரிலேட் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் டு ஆர்கனைசேஷன் கோல். அதாவது ஒவ்வொரு தனிநபரோட பெர்ஃபார்மன்ஸ் நம்மளோட ஆர்கனைசேஷன் கோல்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு இப்படி இருந்தது. To clarify both the job to be done and the expectations of accomplished. அதாவது அன்னன்னைக்கு நம்ம என்ன ஒர்க்கை எந்த ஒர்க்கர் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபை பண்ணி அவங்களுக்குரிய ஒர்க்கை நம்ம செப்பரேட் பண்ணணும். டு ஃபாஸ்டர் த இன்க்ரீஸிங் காம்பிட்டன்ஸ் அண்ட் க்ரோத் ஆஃப் த சபார்டினேட்ஸ். அதாவது கீழே இருக்கிற பணியாளர் வேகமாக அவங்களோட ஒர்க்கை பண்ணுறதுக்கு நம்ம அவங்கள என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். டு சர்வ் அஸ் அ பேசிக் ஃபார் ஜட்ஜ்மெண்ட் அபவுட் சேலரி அண்ட் ப்ரொமோஷன். அதே மாதிரி ஒர்க்கருக்கு தேவையான சம்பளத்தை நம்ம கரெக்டாக அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்கணும். டு சிமுலேட் அண்ட் சபார்டினேட் மோட்டிவேஷன். எப்பயுமே நம்ம ஒர்க்கர்ஸை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி என்கரேஜ் பண்ணும் போதில் மட்டும்தான் அவங்களுடைய ஒர்க்கில் அவங்க ஒரு இன்வால்மெண்ட்டோடு அதை கரெக்டாக முடிப்பாங்க. டு சர்வ் அஸ் அ டிவைஸ் ஃபார் ஆர்கனைசேஷனல் கண்ட்ரோல் அண்ட் இன்டிகிரேஷன். அதாவது அமைப்பின் ஒரு கண்ட்ரோலோடு ஆர்கனைசேஷன் இருக்கணும். அதை ஒரு பர்டிகுலர் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா அது திறம்பட நடக்காது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபீச்சர்ஸ் ஆஃப் MBO. MBO ட்ரைஸ் டு கம்பைன் த லாங் ரன் கோல் ஆஃப் ஆர்கனைசேஷன் வித் ஷார்ட் ரன் கோல்ஸ். அதாவது MBOட ஆப்ஜெக்டிவ்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒன்று வித்தின் 1 இயராக இருக்கலாம், இல்லை அதுக்கு மேலேயும் இருக்கலாம். ஆனால் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற கோலை நம்ம அந்த ஷார்ட் பீரியடுக்குள்ளே அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். MBO's emphasis is not only on goal but also on effective performance. அதாவது ஒரு மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸுங்கிறது அதனோட குறிக்கோளை அடையிறது மட்டும் கிடையாது, அவங்களோட எஃபெக்டிவ் பெர்ஃபார்மன்ஸ், அவங்களோட திறமையான செயலையும் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இன்க்ரீஸ் த ஆர்கனைசேஷனல் கேப்பபிலிட்டி ஆஃப் அச்சீவிங் கோல் அண்ட் ஆல் லெவல்ஸ். அதாவது நம்மளுடைய ஆர்கனைசேஷனோட திறமையை நம்ம அதிகரிச்சுக்கிட்டே போகணும். அப்படி அதிகரிச்சுட்டு போகும்போது மட்டும்தான் நம்ம நினச்ச மாதிரி குறிப்பிட்ட பீரியடில் நம்மளோட கோலை அச்சீவ் பண்ண முடியும். A high degree of motivation and satisfaction is available to employee through MBO. அதாவது மேலாண்மை மூலம் ஊழியர்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையும் அதிகமான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் திருப்தியும் கொடுக்கறதுக்கு இந்த மேலாண்மை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்கரேஜிங் எ கிளைமேட் ஆஃப் ட்ரஸ்ட், குட்வில் அண்ட் எ வில் டு பெர்ஃபார்ம்.
அதாவது நம்பிக்கை, நல்லெண்ணம், ஒழுக்கம் இது எல்லாமே ஒரு திறம்பட நடக்கிறதுக்கு வந்து இந்த எம்பிஓ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ப்ராசஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். There are 8 steps in process. We will see one by one. The first one is define organizational object. Organizational objects are framed by top level employees of an organization. அதாவது ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ், ஒரு நிறுவனம் வந்து திறம்பட நடக்கிறதுக்கு அதுக்கு தேவையான நோக்கத்தை வந்து யாரை உருவாக்குறா அப்படின்னா டாப் லெவல் எம்ப்ளாயி தான் உருவாக்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லாங் டேர்ம் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆர் ஃபார்ம். அதாவது வந்து ஒரு நீண்ட காலத்துக்குரிய ஆப்ஜெக்டிவாக அவங்க கொண்டு வராங்க. அதுக்கப்புறமா ஷார்ட் டேர்ம் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆர் ஃப்ரேம். எதுக்காக அப்படின்னா இந்த ஷார்ட் டேர்ம் ஆப்ஜெக்டிவ் மூலமாக அவங்க லாங் டேர்ம் ஆப்ஜெக்டிவை அச்சீவ் பண்ணுறாங்க. தட் செகண்ட் ஒன், கோல்ஸ் ஆஃப் ஈச் செக்ஷன். Objective for each section, department or division are framed on the basis of overall objective of the organization. அதாவது அப்ஜெக்டிவ் கோல் அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் டிவிஷன்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக இப்போ பர்ச்சேஸ், சேல்ஸு, அட்வர்டைஸ்மெண்ட்டு, பேக்கிங்கு, டிஸ்பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா, அவங்க எல்லாத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட கோல் இருக்க தான் செய்யும். தேர்ட் ஒன், ஃபிக்ஸிங் கீ ரிசல்ட் ஏரியா. Key result area are arranged on a periodicity basis. Indicate the strength of organization. இது வந்து முக்கிய முடிவு எடுக்கிறது. அதாவது ஒரு ஆர்கனைசேஷனில் வந்துட்டு எல்லாரும் எல்லா வேலையும் பார்க்க முடியாது இல்லையா. ஸோ ஒவ்வொரு ப்ராசஸையும் அனலைஸ் பண்ணி அதுக்கு என்ன முடிவு வேணுமோ அதை வந்து எடுக்கிறதுக்காக தான் ஃபிக்ஸிங் கீ ரிசல்ட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தனியாக அதுக்காகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு செட்டிங் சபார்டினேட் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆர் டார்கெட். The objective of each subordinate or individual are fixed. It is preferable to fix the objective at lower in quantity units. அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் இருக்கிற மேல்நிலை ஊழியர்களுக்கு மட்டும் எல்லா விதமான பெனிஃபிட்ஸும் நம்ம கொடுக்கக்கூடாது. கீழே இருக்கிற பணியாளர்கள்கிட்டையும் அவங்களுடைய ஐடியாஸை நம்ம கேட்கலாம். அவங்க வந்துட்டு புது ஐடியாஸ் கொடுக்கலாம், இல்லை ஒரு டிசிஷன்ஸ் கொடுக்கலாம். அப்போ அவங்கக்கிட்டையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி எடுக்கும் போதில் அது அவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா கீழே இருந்து தான் வந்து எப்பயுமே மேலே வருவாங்க. அப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்க வந்து வர்றதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மேட்சிங் ரிசல்ட்ஸ் வித் ஆப்ஜெக்டிவ். த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆர் ஃப்ரேம்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸ். If certain resources are not adequately available, the objectives of an organization are changed accordingly. அதாவது ஒரு பிஸ்னஸ்க்கு தேவையான ரிசோர்ஸ் எவ்வளவோ அது எங்கே கிடைக்குதோ, நமக்கு என்ன ரிசோர்ஸ் நம்ம இருக்கிற இடத்துல கிடைக்குதோ அது மூலியமாக தான் நம்ம வந்து பிஸ்னஸை ரன் பண்ணுவோம். அப்போ நமக்கு தேவையான வளங்களை கொண்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட பிஸ்னஸை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Periodical review meeting. The superior and its subordinates should hold meetings periodically in which they discuss the process in the accomplishment or objectives. அதாவது பீரியாடிக்கல் ரிவ்யூ மீட்டிங் அப்படின்னா 1 இயருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 4 மீட்டிங்காவது கண்டக்ட் பண்ணணும். 3 months ஆர் 2 monthsக்கு ஒன் டைம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும். அந்த மீட்டிங் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஆர்கனைசேஷன் கோலை வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறோமா இல்லையா, இல்லை எந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அதில் டிஸ்கஸ் பண்ணுற விதமாக இருக்கணும். நெக்ஸ்ட், அப்ரைசல் ஆஃப் ஆக்டிவிட்டி. அட் த எண்ட் ஆஃப் த ஃபிக்ஸட் பீரியட் ஃபார் அச்சீவிங் த அப்ஜெக்டிவ் தெர் ஷுட் பி அ டிஸ்கஷன் பிட்வீன் த சுப்பீரியர் அண்ட் சபார்டினேட். த டிஸ்கஷன் இஸ் ரிலேட் வித் சபார்டினேட் பெர்ஃபார்மன்ஸ் அகெயின்ஸ்ட் த ஸ்பெசிஃபிக் ஸ்டாண்டர்ட். அதாவது அந்த ஒரு பர்டிகுலர் பீரியடில் நம்மளுடைய செயல்திறன் எந்த மாதிரி இருக்குது, நமக்கு கொடுத்த ஒர்க்கை வந்து பண்ணோமா இல்லையா அப்படின்னு நம்மளுடைய ஹை அத்தாரிட்டி டு லோயர் எம்ப்ளாயீஸ் கிட்ட ஒரு கான்வர்சேஷன் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்கள கூப்பிடணும், ஏன் இந்த மாதிரி கம்மியாச்சு, ஏன் இந்த ப்ராப்ளம் வந்துச்சு, அப்போ அதுக்கு என்ன நம்ம சொல்யூஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணணும். Next, reappraisal of objective. An organization is a part of dynamic world. There is a lot of change within a short period. அதாவது ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ஒவ்வொரு அப்ஜெக்டிவ் இருக்கும். அதை வந்து நம்மளோட ஹை அத்தாரிட்டி எப்படி இருக்காங்களோ அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் அந்த ஒர்க்கர் செய்வாங்க. அப்போது நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஹை அத்தாரிட்டி மாறினாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி
கீழே இருக்கிற பணியாளர்களுக்கும் அவங்க வந்து என்ன செய்யணும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய ஒர்க்கை நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் MBO. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அட்வான்டேஜஸ் ஆஃப் MBO, பெட்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். அதாவது நமக்கு தேவையான வளங்களை வந்து திறம்பட பயன்படுத்தணும். எய்ட் இன் பிளானிங், நமக்கு தேவையான குறிக்கோளோட ஒரு ப்ராப்பரான ஷெடியூல் மெயின்டைன் பண்ணி பிஸ்னஸை ரன் பண்ணணும். டெவலப்மெண்ட் ஆஃப் பர்சனல், இருக்கிற பணியாளர்களுக்கு அப்பப்போ நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு உரிய தேவையான பயிற்சி அளிக்கணும். பெட்டர் டீம் ஒர்க், அதாவது எம்ப்ளாயிகளுக்கு வந்து அவங்களுக்குள்ளே வந்து ஒரு சுமூகமான ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து டீமாக வந்து அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கீ ரிசல்ட் ஏரியாஸ், முக்கிய முடிவு பகுதியில் கவனம் செலுத்துதல். ஆப்ஜெக்டிவ் எவாலுவேஷன், நோக்கங்களை மேம்படுத்துதல். ரிசல்ட் ஓரியன்டேஷன், தேவையான முடிவுகளை சரிபார்த்தல். சவுண்ட் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர், குறிக்கோள் மதிப்பீடு, ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர், முடிவு நோக்கு நிலை, ஒளி மேலாண்மை அமைப்பு. இது எல்லாமே அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிஸ்அட்வான்டேஜஸ். இன்கஸ்ட் டைம் அண்ட் காஸ்ட், நேரம் மற்றும் நமக்கு செலவு அதிகமாக இருக்கும். ஃபெயிலியர் டு டீச் MBO ஃபிலாசபி டு எம்ப்ளாயீஸ், அதாவது நம்மளுடைய ஒர்க்கர்ஸ்க்கு வந்து MBOவை பற்றி சொல்கிறது வந்து அந்தளவுக்கு அவங்களுக்கு ரீச் ஆகுமான்னு தெரியாது. ப்ராப்ளம் இன் ஆப்ஜெக்டிவ் செட்டிங், அதாவது நம்மளுடைய நிறுவனத்தோட குறிக்கோளை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுல வந்து ரொம்பவே பிரச்சனை வரும். எம்பத்தசிஸ் ஆஃப் ஷார்ட் டேர்ம் ஆப்ஜெக்டிவ்ஸ், குறிக்கோள் அமைப்பில் தோல்வி. இன்ஃப்ளெக்சிபிலிட்டி, அது வந்து ஒரு நிலைத்தன்மையாக இருக்காது. ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆஃப் எம்ப்ளாயி, வளைந்து கொடுக்கும் தன்மை, ஊழியர்களுக்கு விரக்தி, அதாவது அவங்க சொல்கிறத நம்ம கேட்குற மாதிரி எல்லாமே வந்துட்டு நம்ம தான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் இல்லாத மாதிரி இருக்கலாம். அப்போ எவ்வளோ தான் அட்வான்டேஜஸ் இருந்தாலும் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்க தான் செய்யும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி திஸ் கிளாஸ் டுடே இஸ் ஓவர்.